சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டரை பற்றி பேசுகிறதுக்காக கோகிலாவோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. மீனா முத்து வரதை பார்த்த உடனே கோகிலாவோட ஃப்ரெண்ட் ரொம்பவே சந்தோஷமாக அவங்கள உள்ளே கூப்பிட்டு நல்லபடியாக அவங்கள உபசரிக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பெரிய ஆர்டரை என்னை நம்பி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் பெரிய பிஸ்னஸ் செய்கிறதுனால நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆர்டரை நீங்கள் எனக்கு தருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னையிலேருந்து நான் பூ கொடுக்கணும், என்னுடைய வேலையை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்கே கோகிலாவோட ஃப்ரெண்டும் இங்கே மீனா கிட்ட அங்கே பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, இப்போவே அவங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் மீனா பூ கொடுக்கலாம் அப்படின்னு இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. மீனாவுக்கு இப்படி ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் மீனா பெரிய திறமை மீனாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மீனாவோட புத்திசாலித்தனத்தை நினச்சி மீனா பேசிகிட்டு இருக்கும்போது முத்து ஒவ்வொன்றையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. கோகிலாவோட ஃப்ரெண்டு மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நான் உங்களுக்காக இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருக்கேன்னு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோகிணி கூட என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அதை பற்றி என்கிட்ட ரோகிணி சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க மீனா. ரோகிணியும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். உடனே நீங்கள் ரோகிணிக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க மீனா. என்னதான் ரோகிணி எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நீங்கள் சொல்ல போய் தான் மனோஜ் பெரிய கடைக்கு ஓனராக இருக்காரு, பிஸ்னஸ் செய்கிறாருன்றதே எனக்கு தெரிய வந்தது. அதனால் நீங்கள் செஞ்ச உதவியால் தான், நீங்கள் மனோஜை பற்றி என்கிட்ட சொன்னதால தான் மனோஜுக்கு இந்த வாய்ப்பே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மீனாவை ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. நாளையிலேருந்து நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் பூவெல்லாம் கொடுத்துருங்க. நீங்கள் இத்தனை நாள் நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சுருக்கீங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் உங்களுக்கு வரும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியுங்க, என்னை நம்பி இந்த ஆர்டரை கொடுத்துருக்கீங்க. அதனால் நானும் நம்பிக்கையாக இந்த வேலையை செய்கிறேன். நாளைக்கே என்னுடைய வேலையை நான் ஆரம்பிச்சிடுறேன். நீங்கள் சொன்ன இடத்துக்கு கண்டிப்பாக நான் பூ கொண்டு கொடுத்துருவேன் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. அந்த சமயம் இங்கே கோகிலாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, மீனா அது மட்டும் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஃப்ரூட் பொக்கே நீங்கள் தான் கொண்டு கொடுக்கணும். அவங்க ஏற்கனவே உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. எனக்கு மீனாவை ரொம்ப நல்லா தெரியும். மீனா கிட்ட நான் சொன்னால் அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரூட் பொக்கே கொண்டு வந்துடுவாங்கன்னு. உங்ககிட்ட நானே இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். நீங்களே என்னை பார்க்க வந்துட்டீங்க. என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் ஃப்ரூட் பொக்கே ஆர்டரை எடுத்துக்கணும். 100 ஃப்ரூட் பொக்கே எனக்கு வேணும். அதனால் நீங்கள் அந்த ஏற்பாடையும் செஞ்சுருங்க அப்படின்னு மீனாவுக்கு ஒவ்வொரு ஆர்டரும் கிடைக்கும்போது, பரவாயில்ல, இவங்க மூலமாக நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இந்த மாதிரியெல்லாம் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல, எவ்வளோ பெரிய உதவி செய்கிறாங்கன்னு கோகிலாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க சொன்ன இந்த ஆர்டரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக மீனாவும் முத்துவும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. வரும்போதே முத்து ரொம்ப சந்தோஷமா, மீனா உன் திறமைக்காக எல்லா வாய்ப்பும் தேடி வருது மீனா. அது மட்டும் இல்லாமல் பாத்தியா, பூ கொடுக்குற இங்கே ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக அதை பற்றி பேச போனால் அவங்க ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் வேற கொடுத்துருக்காங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. நீ தனியாக இந்த வேலையை செய்ய வேண்டாம் மீனா. சீக்கிரமாகவே உனக்காக ஒரு ஆஃபீஸ் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு தெரிஞ்ச அக்கா எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வர சொல்லு. இப்படி நிறைய ஆர்டர் கிடைக்கும்போது தனியாக இருந்து உன்னால் எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் உதவி செஞ்சாலும் உனக்குன்னு உதவி செய்ய இவங்க எல்லாரும் கூட இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக உன்னுடைய வேலையவும் பார்க்கலாம். அவங்க சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துல அங்கே ஃப்ரூட் பொக்கே கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பூ ஆர்டர் எடுத்துருக்கிறதுனால அங்கே பூ ஆர்டரையும் நீ கொண்டு போய் கொடுக்க வேண்டாமா. அதுக்கு எல்லா ஏற்பாடையும் தனியாக உன்னால் செய்ய முடியாது. நான் சொன்ன மாதிரியே உனக்கு தெரிஞ்சவங்களையும் நீ அங்கே வேலைக்காக வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, வீட்டில் வச்சு என்னால் இந்த பிஸ்னஸ் எல்லாம் செய்ய முடியாது. இவ்வளோ வேலையும் நான் செய்கிறத பார்த்து உடனே விஜயாத்தை கேள்வி கேட்பாங்க. நான் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு மனோஜ் ரோகிணி மட்டும் இல்லை, இங்கே விஜயாத்தையும் நினைக்கிறாங்க. அதனால் நான் இந்த பிஸ்னஸை செய்யணுன்னா எனக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்லிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக மீனா, கொஞ்சம் பணம் வரட்டும், எப்படியாவது நான் உனக்கு நீ நினச்ச மாதிரியே எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத அண்ணாமலை கவனிக்கிறாரு. உடனே முத்துவை கூப்பிட்டு அண்ணாமலை பேசுகிறாரு. என்ன முத்து, சவாரி முடிச்சுட்டு வரியான்னு கேட்க, இல்லைப்பா, மீனாவுக்காக தான் அங்கே கோகிலாவோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல,
மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குல்லப்பா, அதை பற்றி தான்ப்பா பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மீனான்னு கேட்கும்போது, ஆமாம் மாமா, அவங்கள பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுனாங்க தெரியுமா? நல்லா கவனிச்சாங்க எங்களை. அது மட்டும் இல்லாமல் அங்கே பூ கொடுக்குற ஆர்டரை பற்றி நான் பேசிட்டு வந்தேன். நாளையிலேருந்து நீங்கள் அந்த ஆர்டரை கொடுக்கலான்னு, நீங்கள் அங்கே பூ கொடுக்க நாங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துடலான்னு ரொம்ப தெளிவாக பேசினாங்க. இதன் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வரும்ன்ற நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு மீனா சொல்லிகிட்ருக்க, உடனே முத்துவும், அப்பா இது மட்டும் இல்லைப்பா, மீனாவை நம்பி அவங்க ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்காக இங்கே ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் செய்கிறதுக்காகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. 100 ஃப்ரூட் பொக்கே வேணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மீனா தான் தனியாக இருந்து இவ்வளோ வேலையும் எப்படி பார்த்துப்பான்னு தெரியல. நான் இருக்கேன், இருந்தாலும் மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லபடியாக முன்னேறி வர்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நான் தான் பார்க்குறேன்லப்பா அப்படின்னு சொல்லும்போது, முத்து நீ இருக்கும்போது மீனா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மீனாவை பற்றி எனக்கு தெரியும். மீனாவோட திறமைக்காக தான் அவங்க மீனாவை புரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கு உதவி செய்யணும்னு அவங்க வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க. அந்த சமயம் அங்கே வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வந்த மனோஜ் இப்படி முத்துவும் மீனாவும் அண்ணாமலையும் பேசிகிட்டு இருக்கிறத கவனித்த உடனே, என்ன இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நானும் ரோகிணியும் தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க, உடனே விஜயாவும் வராங்க. என்னம்மா நடக்குது அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன தெரியும், அவங்க எப்பயுமே இப்படி தான் பேசிப்பாங்க. உங்கள் அப்பாவை பற்றி தெரியும்ல, உனக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ இல்லையோ, நான் மட்டும்தான் மனோஜ் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்கள் அப்பாவோட வேலையாச்சே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே முத்து சொல்கிறாங்க, மீனா இனி வீட்டு வேலையை கவனிக்காமல் இருக்கிற கிடைச்ச இந்த ஆர்டரை நல்லபடியாக செய்யணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போவே நான் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அங்கே வந்து நம்ம போய் அங்கே தேவையான பூவெல்லாம் வாங்கிட்டு வரணும். இங்கே ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் வந்து கிடச்சிருக்குல்ல, அதுக்கு தேவையான பழங்கள்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி மீனா, நீ சீக்கிரமாக கிளம்பி வா, நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் கவனிக்கும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன மனோஜ், நீ மட்டும்தான் சம்பாதிப்ப, உனக்கு மட்டும்தான் நல்ல வருமானம் வரும்னு விஜயா உன்னை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாள்ல, இப்போ பாரு முத்துவும் மீனாவும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த பெரிய ஆர்டரை செய்கிறதுக்காக அவங்க வந்து ஒவ்வொரு ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே, அப்படி எந்த ஏற்பாடை செய்கிறாங்க, அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஆர்டர் மூலமாக என்ன மாதிரி நிறையா வருமானம் வராதுப்பான்னு சொல்லும்போது, மீனாவை நம்பி இங்கே ஃப்ரூட் பொக்கே ஆர்டரை வேற கொடுத்துருக்காங்க அகிலாவோட ஃப்ரெண்டு. இப்போ தான் அகிலாவோட ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல, உடனே இங்கே மனோஜும் விஜயாவும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ், இப்படியே நடந்துட்டு இருந்தா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. முத்துவும் மீனாவும் என் பேச்சை அப்புறம் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்யக்கூடாது. ஏதாவது செய்யணும்னு நினச்சா இங்கே முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மீனாவும், மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முத்துவும் இருக்கும்போது என்னால் எந்த பிரச்சனையும் செய்ய முடியாது. நாளையிலேருந்து மீனா அங்கே பூ கொடுக்குற ஆர்டரை எடுத்து செய்ய போகிறதா சொல்லிட்டு இருக்கிறதுனால எப்படியாவது இந்த ஆர்டரை செய்ய விடாமல் செய்யணும். ஆனால் என்ன செய்யணும் தெரியல மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்களோ நானோ இதை பற்றி இந்த வீட்டில் பேசினா எல்லாரும் நம்மளை தப்பாக நினைப்பாங்க. அதனால் நீங்கள் தாம்மா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். இந்த வீட்டில் எல்லாரும் என்னை மட்டும்தாம்மா நல்லபடியாக மதித்து பேசணும். எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணும்னா மீனாவும் முத்துவும் இந்த ஆர்டரை செய்யக்கூடாதுமா அப்படின்னு மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயம் விஜயா என்ன செய்யன்னு யோசிக்க, உடனே மனோஜ் வந்து சொல்கிறார், அம்மா அதான் உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி இருக்காங்கல்ல, ஏற்கனவே இங்கே மீனா நல்லபடியாக பிஸ்னஸ் செய்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த சிந்தாமணிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காதுல்லம்மா. நீங்கள் என்ன சொன்னாலும் சிந்தாமணி கேட்பாங்கல்ல, அப்போ சிந்தாமணி கிட்ட சொன்னால் அவங்க மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனை செய்வாங்கல்ல. ஏன் பேசாமல் நீங்களும் சிந்தாமணியும் அங்கே கோகிலாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசுங்களேன். இந்த ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கக்கூடாது, மீனா தன்னுடைய வேலையை சரியாக செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட மீனாவை பற்றி பேசி புரிய வைங்கம்மா. மீனாவோட நல்ல குணம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் உண்மையாகவே மீனா அப்படி இல்லை, பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி அவங்களே மீனாவுக்கு இந்த ஆர்டர் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி செய்யணும். நீங்கள் தாம்மா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு மனோஜ் வந்து பேசிகிட்டு இருக்காரு. உடனே விஜயாவும், மனோஜ் நீ சொல்கிறது எல்லாம் சரிதான், நான் மட்டும் தனியாக போய் பேசினா சரிப்பட்டு வராது. ஏற்கனவே பார்வதியோட ஃப்ரெண்டு கோகிலா என் மேலே எவ்வளோ கோவமாக இருக்காங்க தெரியுமா. அவங்களுக்கு தெரியாமல் கோகிலாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட நானும் சிந்தாமணியும் போய் பேசுகிறேன். இந்த ஆர்டர் கிடச்சதுனால மீனாவும் முத்துவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்க்குறேன்ல, அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரி நல்ல வருமானம் கிடச்சிருச்சுன்னா அப்புறம் இவங்களை கையில் பிடிக்க முடியுமா? நான் சொன்ன வேலையை மீனா செய்வாளா?
நீ சொல்கிறது தான் மனோஜ் சரி. இப்போ கூட பாரு, அங்கே நிறைய பூ வாங்கணும், ஃப்ரூட் பொக்கே ஆர்டருக்காக பழங்கள் வாங்கணும்னு 2 பேரும் என்கிட்ட சொல்லாமல் கிளம்பி போயிட்டாங்க. மீனாவுக்கும் முத்துவுக்கும் அவங்க வேலை தான் முக்கியம். இத்தனை நாள் மீனாவுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைக்கவே இல்லை. கிடைக்கிற ஒவ்வொரு பணத்தையும் சேர்த்து வச்சு எப்படியாவது மாடியில் ரூம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மீனாவும் முத்துவும் என் வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய வருமானம் வந்தால் கண்டிப்பாக அவங்க மாடியில் ரூம் கட்டவும் எல்லா ஏற்பாடையும் செய்வாங்க. அதுக்காகவே நான் ஏதாவது செய்ய தான் போகிறேன். நீ கவலைப்படாமல் உன் வேலையை கவனிச்சிக்க. அதான் ரோகிணி உன் கூட இருக்கிறாள்ல, ரோகிணியால் உனக்கு எவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. நான் கண்டிப்பாக மீனா இந்த ஆர்டரை எடுத்து செய்கிறதுக்கு விடவே மாட்டேன். நீ எதுக்கு மனோஜ் யோசிக்கிற நான் இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜும், எனக்கு தெரியுமா, நீங்கள் எப்பயுமே எனக்கும் ரோகிணிக்கும் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? முத்து மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ அவங்க கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்யவும் கூடாதுமா. அப்பா இப்போவே மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி அப்பா எப்படிலாம் பேசினாங்க, இந்த ஆர்டர் கிடைச்சதுனால தானே அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனாவுக்கும் முத்துவுக்கும் மறுபடியும் இந்த ஆர்டர் கிடைக்கல. அவங்க மீனா கிட்ட கொடுத்த ஆர்டரை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மீனா இந்த வேலையை செய்ய வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா மனசு வேதனைப்படுவாங்க. எதையும் எதிர்பார்க்காத மீனா ரொம்பவே மனசு வேதனைப்படுவாங்க. இப்படிலாம் நடந்தா கண்டிப்பாக நம்ம சொல்கிற வேலையெல்லாம் மீனா செய்வாங்கல்லம்மா அப்படின்னு மனோஜ் பேசும்போது விஜயா உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ், நீ முதல்ல கடைக்கு கிளம்பு. பார்த்தல, மீனாவும் முத்துவும் கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்யணும்னு இப்போவே எல்லா ஏற்பாடையும் செய்யறதுக்காக அவங்க கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி உனக்கு கிடைச்ச ஆர்டரை, ரோகிணியால் உனக்கு கிடைச்ச ஆர்டரை நீ நல்லபடியாக செய்யணும். உனக்கு நிறைய லாபம் வரும்னு சொன்னல, அந்த பணமும் கிடைக்கணும். அப்படி நீ நினச்ச மாதிரியே நல்ல வருமானம் வந்தால் மீனா முத்து முன்னாடி நீயும் ரோகிணியும் தலை நிமிர்ந்து நின்னீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் மீனா முத்துக்கிட்ட பேசி ஏதாவது பிரச்சனை செஞ்சு அவங்க என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கேட்கவே சந்தோஷமாக இருக்குமா. இதே சந்தோஷத்தோட நான் அப்படியே என்னுடைய கடைக்கு கிளம்புறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு நான் பார்க்க போகிறேம்மா அப்படின்னு சொல்ல, நீ பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணும்போது நீ எதை பற்றியும் யோசிக்காத, நிம்மதியாக உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு பேசி மனோஜை கடைக்கு அனுப்பிட்டு உடனே விஜயாவும் சிந்தாமணியை பார்த்து பேசணும். சிந்தாமணி நமக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் மீனா இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிக்க விடாமல் செய்ய முடியும். மீனா இந்த ஆர்டரை செய்யக்கூடாதுன்னா நமக்கு சிந்தாமணியோட உதவி கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்தாமணியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க விஜயா. விஜயா அங்கே போகும்போதே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிந்தாமணி, நான் சொல்கிற இடத்துக்கு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு மேடம்னு கேட்க, உங்களால் எனக்கு ஒரு பெரிய உதவி ஆக வேண்டியது இருக்குது, நீங்கள் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணியும் விஜயா சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே சிந்தாமணி கேட்குறாங்க விஜயா கிட்ட, என்ன மேடம் நீங்கள் எப்பயும் பார்வதி வீட்டுக்கு தான் வருவீங்க, இப்போ என்ன இங்கே வர சொல்லியிருக்கீங்க? நம்ம பார்வதி வீட்லேயே நீங்கள் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு பார்வதியை பற்றி சரியாக தெரியல. எப்பயுமே என்கிட்ட மீனா முத்துவை பற்றி பார்வதி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாள்ல, அதனால தான் பார்வதிக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் பார்வதி வீட்டுக்கு வராமல் இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க. சிந்தாமணி, நீங்கள் தானே சொல்லிட்டு இருந்தீங்க மீனாவுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது, புது பிஸ்னஸ் மூலமாக மீனாவுக்கு நல்ல வருமானம் வருது, மீனா இனி எந்த பிஸ்னஸும் செய்யக்கூடாது, அதுக்கு ஏதாவது நான் பிரச்சனை செய்ய போகிறேன், விஜயா மேடம் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல, இப்போ நான் உங்ககிட்ட உதவி கேட்குறேன். மீனாவுக்கு அந்த பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குல்ல, அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, இங்கே கோகிலா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட மீனாவுக்காக பேசியிருக்காங்க. இன்றைக்கி முத்துவும் மீனாவும் அவங்கள பார்த்து பேசினதால இங்கே புது பிஸ்னஸ்க்காகவும் அங்கே ஃப்ரூட் பொக்கே ஆர்டரும் நிறைய கிடச்சிருக்குன்னு சொல்லி முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன, என் பையன் மனோஜ் மட்டும்தான் அந்த வீட்டில் நல்லா சம்பாதிக்கணும், மனோஜ் மட்டும்தான் நல்ல பிஸ்னஸ் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னதான் ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாலும் இங்கே இப்போ தானே ஸ்ருதி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, பெருசாக எந்த வருமானமும் மனோஜ் மாதிரி வராதுல்ல. ஆனால் முத்துவும் மீனாவும் நல்லபடியாக முன்னேறணும், இங்கே மாடியில் ரூம் கட்டணும்னு என்னென்னவோ யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீங்களும் நானும் கோகிலாவோட ஃப்ரெண்டை பார்த்து பேசணும். இந்த விஷயம் கோகிலாவுக்கு தெரியவே கூடாது. அவங்கக்கிட்ட பேசி மீனாவும் முத்துவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்களே கிடையாது, அவங்களுக்கு இந்த ஆர்டரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்கள ஏமாற்றுவாங்கன்னு எப்படியாவது பேசி இந்த ஆர்டரை அவங்க மீனாவுக்கு மறுபடியும் நாங்கள் கொடுக்க விரும்பலைன்னு சொல்லணும். நம்ம சொன்னதை அவங்க நம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஆர்டரை மறுபடியும் அவங்க வாங்கிடுவாங்க.
மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கல, அவங்க மீனாவை நம்பலன்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சாலே அதுக்கப்புறம் மீனா கொஞ்ச நாள் பிஸ்னஸ் செய்யாம இதே யோசனையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனாவை வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சிருவேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே விஜயா மேடம், நான் இனிதான் இங்க மீனாவுக்கு என்ன பிரச்சனை செய்யறதுன்னு யோசிக்கணும்னு நினைச்சேன். நீங்க யோசிச்சு என்னையும் வர வச்சு என்கிட்ட உதவி கேட்குறீங்களா? பரவாயில்ல, நீங்க சொல்றதும் நல்ல யோசனையா தான் இருக்கு. நாம ஏதாவது யோசிச்சு முடிவெடுக்கிறத விட யார் மீனாவுக்கு இந்த ஆர்டரை கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட பேசி அவங்க மனசை மாத்தி மீனாவுக்கு இந்த ஆர்டரை கொடுக்காதீங்கன்னு தெளிவா அவங்களே சொல்லிட்டாங்கன்னா மீனா முத்துவால அப்புறம் இந்த ஆர்டரை நல்லபடியா செய்ய முடியாதுல்ல. நான் வரேன், நம்ம 2 பேரும் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா இப்படி ஒரு யோசனை சொன்னதால சிந்தாமணியை கூப்பிட்டுக்கிட்டு இங்க வந்து கோகிலாவோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க. கோகிலாவோட ஃப்ரெண்டும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் உங்களை பார்க்கறதுக்காக இங்கே மீனாவோட மாமியார் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா, அவங்கள உடனே உள்ளே வர சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. இங்கே விஜயாவும் சிந்தாமணியும் ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல, மீனாவை பற்றி சொன்ன உடனே நம்மளை வர சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோகிலாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு வந்தீங்க? என்ன பார்க்கறதுக்காகவா? என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என் மருமக மீனாவுக்கு நீங்கள் பெரிய ஆர்டர் கொடுத்துருக்கீங்கல்ல, அதை பற்றி பேச தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. விஜயா இப்படி சொன்னதை கேட்டு, அப்போ ரோகிணியும் உங்கள் மருமக தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம், ரோகிணி என் மருமக தான். ஆனால் ரோகிணியால் மனோஜுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரோகிணி சொல்லி தானே மனோஜுக்கு வந்து பெரிய ஆர்டர்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க யோசிக்கிறாங்க. ரோகிணிக்கு தான் அந்த ஆர்டரை கொடுத்தேன், ஆனால் மீனாவால் தான் அந்த ஆர்டர் வந்து மனோஜ் கிடச்சிது. இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியல, கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க, இல்லை ரோகிணியும் என் மருமக தான், மீனாவும் என் மருமக தான். ஆனால் ரோகிணி என் பேச்சை கேட்பா, மீனா என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டா. எப்போ பார்த்தாலும் மீனாவும் முத்துவும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால வீட்டில் நாங்கள் யாரும் சந்தோஷமாகவும் இல்லை, நிம்மதியாகவும் இல்லை. மீனா நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்காக எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. தன்னுடைய வேலையில கொஞ்சம் கூட உண்மையாவும் இல்லை, நேர்மையாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது மீனாவை பத்தி தெரியாம இங்க பூ கொடுக்குற ஆர்டரை நீங்க கொடுத்துட்டீங்கல்ல, அதை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, இங்க விஜயா இப்படி பேசுறத கேட்ட உடனே கோகிலாவோட ஃப்ரெண்டும் பேரதிர்ச்சியோட என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, விஜயா மேடம் உண்மையை தான் சொல்றாங்க, அவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. ரோகிணியை பாராட்டி பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஆனால் மீனாவை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரோகிணி உங்கள் பேச்சை கேட்பாங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் ரோகிணி மனோஜ் அவங்க எப்பயுமே என் பேச்சை கேட்பாங்க, நான் சொன்னதை செய்வாங்க. அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீ என் குடும்பத்தையே பார்த்துக்கிறது ரோகிணியும் மனோஜும் தான். ஆனால் மீனாவும் முத்துவும் அப்படி இல்லை, சம்பாதிக்கிற பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்கிறாங்க. இப்போ வரைக்கும் மாடியில் ரூம் கட்டணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அவங்க வந்து தேவையில்லாமல் செலவு செய்கிறதுனால அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மீனாவும் முத்துவும் என் பேச்சை கேட்டால் அவங்களுக்காக நானே வந்து மாடியில் பெரிய ரூமெல்லாம் கட்டி கொடுப்பேன். ஆனால் அவங்க என் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறாங்க. இந்த மீனா நல்ல மருமகளே கிடையாது. அது மட்டும் இல்லை, இங்கே சிந்தாமணி இருக்காங்கல்ல, அவங்க தான் நிறைய டெக்கரேஷனோட செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட வேலையிலையும் மீனாவால் நிறைய பிரச்சனை வருது. மீனா மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாதுன்னு மீனாவும் முத்துவும் நினைக்கிறதுனால மீனாவுக்கும் முத்துவுக்கும் நீங்கள் கொடுத்த இந்த ஆர்டர் கிடைக்கவே கூடாது. உங்ககிட்ட அவங்க உண்மையாக இருக்கிற மாதிரி பேசுவாங்க, தன்னுடைய வேலையில் ரொம்ப நேர்மையாக இருக்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் பேசுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி இந்த ஆர்டரை கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் வந்து ஏமாந்து நிற்கணும். உங்கள் வேலையில் நீங்கள் தான் தலை குனிஞ்சு நிற்கணும். மீனா முத்துவை நம்பாதீங்க. மீனாவோட மாமியார் தானே நான், முத்துவோட அம்மா தான் நான். ஆனாலும் அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் உண்மையை சொன்னால் நம்புவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த ஆர்டரை மீனா கிட்ட கொடுக்கறத பற்றி கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. ஆனால் ரோகிணி அப்படி கிடையாது. ரோகிணிக்கு நீங்கள் செஞ்ச உதவியால் ரோகிணியும் மனோஜும் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அவங்க வேலையை ரொம்ப பொறுப்பாக கவனிப்பாங்க. அவங்களுக்கு எப்பயுமே நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஆனால் மீனா முத்துவுக்கு இந்த ஆர்டரை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க உடனே சிந்தாமணியும், ஆமாம் மேடம், நானும் ரொம்ப வருஷமாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் மீனாவால் எனக்கு வந்த நிறைய பிரச்சனையால் சரியாக என் பிஸ்னஸை கூட கவனிக்க முடியல தெரியுமா.
மீனா மட்டும்தான் முன்னேறணும், வேற யாரும் பிஸ்னஸ் செய்யக்கூடாது, முன்னேறக்கூடாதுன்னு மீனா நினைக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்கன்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. அதனால உங்க ஃப்ரெண்டு பேச்சை கேட்டுட்டு இவங்களுக்கு இப்படி ஒரு ஆர்டரை கொடுத்துருக்கீங்க. ரோகிணிக்கு இந்த ஆர்டரை நீங்க கொடுத்தது ரொம்பவே சரி. அவங்க கண்டிப்பா நேர்மையா நீங்க சொன்ன மாதிரியே வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா மீனா முத்து அப்படி இல்லை. அவங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கு. அதனால தான் அவங்க இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்கள நம்பாதீங்க மேடம் அப்படின்னு விஜயா மட்டும் இல்லாம சிந்தாமணியும் சொல்றாங்க. இத இப்படிலாம் இவங்க பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காத கோகிலாவும் பேரதிர்ச்சியோட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க மீனாவோட மாமியார். மீனாவை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்கிட்ட இப்படி பேசுறத என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க. இனி யோசிச்சு நான் ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன். நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, அப்ப இந்த ஆர்டரை மீனா செய்ய விடாம செஞ்சிருவீங்கல்ல? மீனாவுக்கு இந்த பூ கொடுக்குற ஆர்டரை கொடுக்க மாட்டீங்கல்ல? மீனாவுக்கு நல்ல வருமானம் வராதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. நீங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்க. இனி இந்த ஆர்டரை கொடுக்கணுமா வேண்டாமான்னு நான் தானே முடிவெடுக்கணும். நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் தான் மீனாவை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன்ல. நான் மீனாவோட மாமியார். எனக்கு தெரியாத உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சிட போதா என்ன? நான் சொன்ன எல்லாத்தையும் அவங்க அப்படியே நம்பியிருப்பாங்க. மீனாவும் முத்துவும் பூ வாங்குறதுக்காகவும் நிறைய பழங்கள் வாங்குறதுக்காகவும் கிளம்பி போனாங்கல்ல சந்தோஷமா. இப்போ இவங்க உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த ஆர்டரை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு. மீனாவும் முத்துவும் இங்கே என்ன செய்யன்னு தெரியாமல் வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு விஜயா நினச்சது எல்லாமே நடக்க போகுதுன்ற சந்தோஷத்தில் சிந்தாமணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், நீங்கள் இப்படி ஒரு நல்ல யோசனையை சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம சொன்ன எல்லாத்தையும் அவங்க அப்படியே நம்பிட்டாங்க. சீக்கிரமாக முத்துவும் மீனாவும் இந்த ஆர்டரை செய்யவே வேண்டான்னு இவங்க ஒரு முடிவெடுப்பாங்க. மீனாவுக்கு சரியான பதில் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. மேடம், நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு விஜயாவை எப்பயும் போல சிந்தாமணி பாராட்டி பேச விஜயா அவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. விஜயாவும் சிந்தாமணியும் பேசிட்டு போனதுக்கப்புறமா இங்கே கோகிலாவோட ஃப்ரெண்டு யோசிக்கிறாங்க, மீனாவோட மாமியார் தானே இவங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் கோகிலா முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. இங்கே முத்துவோட அம்மா இங்கே விஜயா என்னை பொய் சொல்லி என்கிட்ட என்னை ஏமாத்தணும்னு நினச்சப்ப எனக்கு உண்மையை புரிய வச்சது முத்துவும் மீனாவும் தான் பாராட்டி பேசினாங்க. ஆனால் விஜயா இப்படி சொல்கிறதெல்லாம் பார்த்தா முத்து மீனா மேலே உள்ள கோவத்தில் அவங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி தேடி பேசிட்டு போகிற மாதிரிலாம் இருக்குது. அப்போ விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கும் முத்துவையும் மீனாவையும் கொஞ்சம் கூட பிடிக்காது போல. அவங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சா மீனாவுக்கு நல்ல வருமானம் வரும், அந்த வருமானம் வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி பேசிட்டு போகிறாங்களா என்ன? எனக்கு என்னவோ அப்படி தான் தெரியுது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே அங்கே கோகிலா வராங்க. கோகிலா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, ஆமாம் எதுக்கு இந்த விஜயா போகிறாங்க அப்படின்னு கேட்க, நல்ல வேலை கோகிலா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். இங்கே மீனாவோட மாமியார் என்னென்ன பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் கோகிலா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே கோகிலாவும், நல்ல வேலை நான் வந்தேன், இல்லைனா இவங்க பேசுகிற எல்லாத்தையும் நீ நம்பியிருப்ப, மீனாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆர்டர் உங்களுக்கு நான் தர வேண்டான்னு முடிவெடுத்திருக்கேன்னு பேசியிருப்பல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கோகிலா, அது எப்படி நானாக ஒரு முடிவெடுக்க முடியும்? நீ தானே மீனாவை பற்றியும் முத்துவை பற்றியும் என்கிட்ட பெருமையாக பேசினேன். அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். மீனாவோட மாமியார் இவ்வளோ கோவமாக பேசுனது மட்டும் இல்லாமல் ரோகிணியை மட்டும்தான் பாராட்டி பேசினாங்க, மனோஜையும் பாராட்டி பேசினாங்க. ஆனால் முத்து மீனாவை அவங்க பாராட்டி பேசவும் இல்லை, அவங்க அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி பேசினாங்க. அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு. மீனா முத்துவுக்கு நான் இந்த பெரிய ஆர்டரை கொடுத்தது விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால தான் என்கிட்ட பேசினா அவங்க சொன்ன எல்லாத்தையும் நான் நம்பிடுவேன் நினச்சி என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே கோகிலா சொல்கிறாங்க, விஜயா தான் பொய் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க. அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு என்னையே ஏமாத்துனாங்கன்னா கண்டிப்பாக உன்னையும் ஏமாத்தலாம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நீ ரொம்ப தெளிவாக இருக்கன்னு விஜயாவுக்கு தெரியலல்ல. அதனால் முதல்ல மீனா கிட்ட ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லுங்கள். மீனாவுக்கும் தெரியட்டும் விஜயா எப்படிப்பட்டவங்கன்னு. பாவம் மீனா அந்த வீட்டில் மருமகளா பொறுப்பாக அவ்வளோ வேலையை செய்கிறாங்க. ஆனால் முத்துவையும் மீனாவையும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு விஜயா அடம்பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கிற வேலையவும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சிட்டு இப்படி தேடி ஏன் பொய் சொல்லணும், ஏன் இப்படி பேசணும், விஜயா இப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால் இங்கே விஜயா நினச்சது எதுவுமே நடக்காதுன்னு மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் தெளிவாக நீ பேசிடு. மீனாவுக்கும் முத்துவுக்கும் தான் நம்ம உதவி செய்யணும். இந்த விஜயாவை பற்றி தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. பார்வதியும் விஜயாவை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. விஜயா சொல்கிறது எல்லாமே பொய் தான்.
நீ விஜயாவை நம்பவே நம்பாத. ரோகிணிக்கு கூட அந்த ஆர்டர் கிடைக்காம செய்யலாம். ஆனால் மீனா முத்துவுக்கு இந்த ஆர்டர் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆர்டராக இருக்கிறதுனால அவங்க அந்த பூ கொடுக்குற ஆர்டரை நல்லபடியாக செய்வாங்க. மீனாவும் முத்துவும் ரொம்ப நேர்மையாக அவங்க வேலையில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். முத்துவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு முத்து மீனாவை ரொம்ப பெருமையாக கோகிலா பேச கோகிலாவோட ஃப்ரெண்டு வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஆர்டர் கண்டிப்பாக முத்து மீனாவுக்கு மட்டும்தான். விஜயா என்ன சொன்னாலும் நடக்கவே நடக்காது அப்படின்னு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நமக்கு பெரிய ஆர்டர் கொடுத்தாங்கல்ல கோகிலாவோட ஃப்ரெண்டு, அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் பேசுகிறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, நீ என்னை பார்த்துட்டு போனதுக்கப்புறமா இங்கே உன் மாமியாரும் என்னை பார்க்க வந்திருந்தாங்கன்னு சொல்லும்போது அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? அப்படி நடந்த எல்லாத்தையுமே கோகிலாவோட ஃப்ரெண்டு மீனா கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. மீனா உடனே, இல்லை மேடம், அவங்க ஏன் அப்படி உங்களை பார்க்கறதுக்காக வந்தாங்க, ஏன் அப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையாகவே என் வேலையில் நான் ரொம்ப நேர்மையாக தான் இருப்பேன். நீங்கள் அவங்க சொன்னதை நம்பாதீங்க. நீங்கள் கொடுத்த ஆர்டரை ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் நான் செஞ்சு கொடுப்பேன். எனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதில் நானும் என் வீட்டுக்காரரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் என் மாமியார் ஏன் இப்படிலாம் பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. சிந்தாமணியும் என் மாமியாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி எனக்கு கிடைச்ச ஆர்டரை நான் நல்லபடியாக செய்யக்கூடாதுன்றதுக்காகவே இந்த ஆர்டரை நீங்கள் எனக்கு தரக்கூடாதுன்றதுக்காகவும் இப்படி என்னை பற்றி தேவையில்லாமல் பேசியிருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க. அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு மீனா பேசுகிறாங்க. உடனே கோகிலாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் மீனா, என் ஃப்ரெண்டு கோகிலாவும் இப்போ என் ஆஃபீஸில் தான் இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் உங்களை பற்றி பேசினோம். நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு எங்கள் 2 பேருக்கும் தெரியும். அதனால் உங்கள் மாமியார் பேசுனதை நான் பெருசாக எடுத்துக்கல. இந்த ஆர்டரை நான் உங்களுக்கு தரக்கூடாதுன்னு உங்கள் மாமியார் நினைக்கிறாங்க. நீங்கள் பிஸ்னஸ் செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ரோகிணி மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, பெருமையாக பேசுகிறாங்க, பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் ரோகிணி மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. உங்களோட அருமை பெருமை விஜயாவுக்கு தெரியல. நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் உங்கள் மாமியார் விஜயா என்னை பார்க்க வரக்கூடாது. அப்படி வந்தாங்கன்னா அப்புறம் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அதனால் நானே இதெல்லாம் சொன்னதா உங்கள் மாமியார் விஜயா கிட்ட சொல்லி புரிய வைங்க. ஏன் தான் இந்த விஜயா இப்படி இருக்காங்களோ தெரியல. மீனா, இதை பற்றியெல்லாம் யோசிக்காம நான் கொடுத்த அந்த ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அங்கே ஃப்ரூட் பொக்கே ஆர்டரையும் நல்லபடியாக செஞ்சு கொடுங்க. எவ்வளோ பணம் வேணாலும் உங்களுக்கு உதவி செய்ய நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. மீனா அழுதுகிட்டே முத்துக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பாருங்கள் உங்கள் அம்மா என்ன செஞ்சுருக்காங்க. சிந்தாமணியும் உங்கள் அம்மாவும் எதுக்குங்க அவங்கள பார்க்க போகணும், எதுக்கு தேவையில்லாமல் பேசணும். நான் வந்து நல்ல மருமகளாக தானங்க இருக்கேன், பொறுப்பான மருமகளாக வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு எனக்கு கிடைச்ச ஆர்டரை நான் செய்யக்கூடாதுன்னு எதுக்காக இங்கே விஜயாத்தை நினைக்கணும். அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஏன் அத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அழுதுகிட்டே பேச உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா, உனக்கு தான் எங்கள் அம்மா மேலே கோவம் வருதில்ல, அப்புறம் ஏன் அழுதுகிட்டே இருக்க? வீட்டுக்கு போன உடனே நீ கேள்விக்கு மேலே கேள்வி கேளு. அவங்க சொன்னதெல்லாம் என்றைக்கும் நடக்காதுன்னு தெளிவாக நீ புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது மீனா. உன்னோட அருமை பெருமையெல்லாம் அவங்க புரிஞ்சிக்க வேண்டாம். ஆனால் உன்னுடைய வேலையில் எங்கள் அம்மா இனி தலையிடக்கூடாது. நீ பேசுகிறியா இல்லை நான் பேசட்டுமான்னு கேட்குறாரு முத்து. நானே பேசுகிறேங்க. என் பிஸ்னஸில் உங்கள் அம்மா தலையிட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு வராங்க. விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மீனா முத்து எப்போ வருவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு வராங்க. வரும்போதே அவங்க தேவையான பொருளெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா, தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, அப்போ நாளைக்கே நீ ஆர்டரெல்லாம் செஞ்சு கொடுக்க போறியா அப்படின்னு விஜயா பேச ஆரம்பிக்கும் போதே மீனா சொல்கிறாங்க, அத்தை அசிங்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வந்த உடனே இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்ட உடனே வேற எப்படி பேச சொல்கிறீங்க? நீங்கள் எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க, யாரை போய் பார்த்தீங்க, எப்படி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க மீனா. முத்து ரொம்ப கோபமாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி, மனோஜ், ரோகிணின்னு எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன மீனா, விஜயாத்தை எதிர்த்து பேசுகிறீங்களான்னு கேட்க, ரோகிணி உங்கள் வேலையை பார்க்குறீங்களா இல்லையா, உங்ககிட்டயா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இல்லைங்க, இருந்தாலும் விஜயாத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதான்னு கேட்கும்போது, போதுங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ண வரைக்கும் போதும், என் பிரச்சனையை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், இதில் நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன வந்ததுலேருந்து இவ்வளோ கோபமாக பேசிகிட்டு இருக்க, போனா போதுன்னு பொறுமையாக இருந்தா நீ என்ன ஏன் முன்னாடியே ரோகிணியை எதிர்த்து பேசுகிறேன்னு கேட்குறாங்க. ரோகிணியை மட்டும் இல்லை, உங்களையும் நான் எதிர்த்து பேசுவேன். யாருக்கும் தெரியாமல் கோகிலாவோட ஃப்ரெண்டை பார்க்க போனீங்கல்ல,
அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட என்ன பத்தி நீங்க எதுக்கு பேசணும்? எனக்கு இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக கிடைக்கக்கூடாது, இந்த ஆர்டர் நல்லபடியாக நான் செஞ்சு முடிக்கக்கூடாதுன்னு பேசிட்டு வந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் தானே போய் பேசுனீங்க. இவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு தெரியுமா? ஆனால் அங்கே கோகிலாவாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும், விஜயாத்த பேசின எதையுமே நம்பலை. விஜயாத்த என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? நான் பொறுப்பான மருமக இல்லை, நல்ல மருமகளே கிடையாது, விஜயாத்தையை எதிர்த்து பேசுகிறேன், எனக்கு இந்த ஆர்டர் கிடச்சா மீனாவை கையில் பிடிக்க முடியாது, நீங்கள் உதவி செய்யணும்னா ரோகிணி மனோஜுக்கு மட்டும் உதவி செய்யுங்க, மீனாவுக்கும் முத்துவுக்கும் இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு இப்படிலாம் பேசியிருக்கீங்களே, அப்புறம் உங்களை நான் எப்படி கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அண்ணாமலை, என்ன விஜயா, யார்கிட்டேயும் சொல்லாமல் அங்கே போய் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கியா? அப்போ மீனாவோட பிஸ்னஸ்க்கு நீ பிரச்சனை செய்யணும்னு நினச்சியான்னு கேட்க, உடனே மனோஜ், அப்பா என்னப்பா பேசுகிறீங்க? மீனா எதுக்கு பிஸ்னஸ் செய்யணும், வீட்டு வேலையை பார்க்காம அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, மனோஜ் நீ ஏதாவது பேசுன அவ்வளவுதான், நீயும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறீங்களான்னு கேட்க, இல்லை எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அம்மா என்ன செஞ்சாங்களோ எனக்கு என்ன தெரியும், அவங்கள கேள்வி கேளுன்னு சொல்லும்போது, அப்போ நீ ஏன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, நீ ஏன் இந்த பிரச்சனையில் தலையிடுற, நான் அமைதியாக இருக்க மாட்டேன் மனோஜ்னு சொல்ல, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மீனாவும் முத்துவும் ரொம்ப கோபமாக இருக்காங்க மனோஜ், உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண முத்துவை பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் அமைதியாக இருக்காரு. மீனா சொல்கிறாங்க விஜயாவை பார்த்து, நான் நல்ல மருமக தான், நீங்கள் தான் நல்ல மாமியாரே கிடையாது, தன்னுடைய மருமக நல்லபடியாக வேலை செஞ்சு முன்னேறணும்னு நீங்கள் பெருசாக உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, இப்படி தேவையில்லாமல் என்னை பற்றி பேசி என்னை தலகுனிய வைக்காமல் இருந்திருக்கலாம்ல, ஆனால் உங்களை விட என்னை பற்றி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீங்கள் சொன்ன எதையும் நம்பலை. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மறுபடியும் உன் மாமியாரும் அந்த சிந்தாமணியும் என்னை பார்க்க வந்தாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு பேசியிருக்காங்க. வேணும்னா மறுபடியும் போய் பேசி பாருங்க, அவங்க உங்களை பலார்னு வெளுத்து வாங்கி அனுப்புவாங்க. என்னுடைய வேலையில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பாக என் மாமியார் எனக்கு நிறைய பிரச்சனை செய்கிறாங்கன்னு இப்போவே எங்கள் போலீஸை வர வைப்பேன். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் அவங்கக்கிட்ட சொல்லி உதவி கேட்பேன். அப்புறம் உங்கள் நிலைமை என்னாகும்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இத்தனை நாள் நல்ல மருமகளாக இருக்கணும்னு நீங்கள் என்ன பேசினாலும் பரவாயில்ல, என்ன வேலை சொன்னாலும் பரவாயில்லன்னு நான் பொறுமையாக இருந்தேன்னா இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக நல்ல மருமகளாக நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இல்லை, என் வீட்டுக்காரர் முத்துவுக்காகவும் அண்ணாமலை மாமாவுக்காகவும் தான் என்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்தேன். ஆனால் நீங்களும் மனோஜும் சிந்தாமணியும் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பேசி எப்படியெல்லாம் திட்டம் போட்டு நான் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, என்னை பற்றி போய் அங்கே பேசியிருக்கீங்கல்ல, நான் இன்னும் பொறுமையாக இருக்கணுமா? இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறத விட நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இந்த வீட்டில் உட்காந்துருக்கணும், நீங்கள் எனக்கு கிடைக்கிற ஆர்டரெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு திட்டம் போடுவீங்க, அப்படி தானே? இனி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். இனி ஏதாவது பிரச்சனை செஞ்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரியே என் மாமியார் எப்படிப்பட்டவங்கன்னு போலீஸ்கிட்ட தெளிவாக சொல்லி நான் உதவி கேட்பேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்கள் மாமியாராக இருக்க முடியாதுல்ல அப்படின்னு ரொம்ப கோவமாக மீனா தன்னுடைய முடிவை சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க வந்த உடனே எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்லி விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க. முத்துவும் ரொம்ப கோவமாக கேள்வி கேட்குறாரு, நீங்கள் என்னையும் மீனாவையும் ஏற்றுக்கவே வேண்டாம், ஆனால் மீனாவோட பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்க அவ்வளவுதான், மீனா தான் இந்த ஆர்டரை செய்யணும்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன பிரச்சனை செஞ்சாலும் மீனாவுக்காக நான் இருக்கேன், புரியுதா? முத்துவும் மீனாவும் உண்மையை எல்லாரும் முன்னாடி சொன்னது மட்டும் இல்லாமல் விஜயா என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, மீனா முன்னேறக்கூடாதுன்றதுக்காகவும் மீனாவுக்கு இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக கிடைக்கக்கூடாது, இந்த ஆர்டரை நல்லபடியாக செய்யக்கூடாதுன்றதுக்காக என்னெல்லாம் யோசித்து எப்படியெல்லாம் பேசியிருக்காங்கன்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக முத்துவும் மீனாவும் உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க. விஜயா பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. மீனா வேற இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாலே அவ்வளவுதான், நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க விஜயா. இங்கே மனோஜும் ரோகிணியும் நமக்கு இது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்க, இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்துவும் மீனாவும் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. மீனா, உன்னுடைய பிஸ்னஸ்க்கு இங்கே விஜயாவாலேயோ இல்லை மனோஜாலேயோ பிரச்சனை வந்தால் நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு, இவங்கள போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுரு அப்படின்னு அண்ணாமலை முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. மறுபடியும் முத்துவும் மீனாவும் அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்யணும்னு இனி நான் வீட்டு வேலையை செய்யவே மாட்டேன்னு மீனா சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க.
நான் சமைச்சு கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, உங்களை நல்லா பார்த்துக்கிட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் இனி என் வேலையை மட்டும்தான் கவனமாக பார்ப்பேன்னு மீனா முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. அதன் மூலமாக கோகிலாவும் அவங்க ஃப்ரெண்டும் முத்து மீனாவை பாராட்டுறாங்க. உண்மையாகவே உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிறீங்க மீனா, உண்மையாக இருக்கிறீங்க. அதனால் உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குன்னு இங்கே மீனா செய்கிற வேலையெல்லாம் பார்த்து கோகிலாவும் அவங்க ஃப்ரெண்டும் பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க. மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறதை பார்த்து இங்கே எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் பொறாமப்பட்டாலும் மீனா எதையும் கண்டுக்காம தன்னுடைய வேலையை ரொம்ப நேர்மையாக செய்கிறா. மீனாவை எல்லாரும் பாராட்டுறாங்க, சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாரு முத்து. இங்கே விஜயா உடனே சிந்தாமணிக்கு நடந்த எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சிந்தாமணி, மீனாவுக்கும் முத்துவுக்கும் எந்த பிரச்சனையும் செய்யாதீங்க, அப்புறம் நான் மட்டும் இல்லை நீங்களும் வசமாக மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே விஜயா நினைக்கிறாங்க மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. மீனா ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து விஜயா செய்கிற பிரச்சனையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பிரச்சனை செய்கிற விஜயா, மனோஜ், சிந்தாமணின்னு எல்லாரையும் வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா தன்னுடைய வேலையில் ரொம்ப நேர்மையாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா முத்துவை ஸ்ருதி ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. மீனாவும் முத்துவும் இப்படி தான் நேர்மையாக இருக்கணும், அதே மாதிரி விஜயாத்தை பிரச்சனை செஞ்சாலும் மீனா விஜயாத்தையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு மீனாவை நினச்சி சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி. மீனாவும் தன்னுடைய வேலையை செஞ்சு ரொம்ப நல்லபடியாக முன்னேறுறாங்க. மீனாவுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குது. ஆனால் மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்ச சிந்தாமணி எந்த வேலையும் இல்லாமல் இருக்காங்க. மனோஜை விட மீனாவுக்கு நல்ல வருமானம் வருது. இதெல்லாம் பார்த்து மனோஜ் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. ஆனால் சந்தோஷப்படுறாரு முத்து.